ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம் போக போகிறோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு கொடிவேரி டேமு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர். நம்ம எதில் போக போகிறோம்னா நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். சோலோ ட்ராவலிங் தான். சின்ன டைம் போய் பார்ப்போம்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். வீடியோ வந்து பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் சோலோ ட்ரிப்பு. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெட்ரோல் பங்க் போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா சரி பார்த்து லாரி போயிட்டுருக்கு, சரி பார்த்து டெம்போ வந்துட்டுருக்கு. இப்போலாம் வரக்கூடாது, ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. 200 ஓகே கேஷ். கரெக்டாக பெட்ரோல் போட்டு கிளம்புறோம். மழை வந்துருச்சு கரெக்டாக. நமக்கு ஆல்ரெடி பெட்ரோல் இருந்திருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 200 அடிச்சிருக்கோம். வரும்போது அடிப்போம் பெட்ரோலு. அதான் நம்ம கூட லேக் கிட்ட இருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே டிராஃபிக் ஜாமாக தாங்க இருக்கும் இந்த ரூட்டு. போகாம பார்த்து இந்த வண்டிக்காரர் பார்த்தீங்கன்னா லாரி கடையில் போய் விடுறாரு வண்டியை. மேலே லாரி அண்ணா திட்டுறாரு, லாரிக்காரர் அண்ணா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப் கிட்ட இருக்கோம். நம்ம வந்து எந்த வழியாக போக போகிறோம்னா பீலமேடு, காலைப்பட்டி போக போக விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த மாதிரி தாங்க நானும் சின்ன வயசுல இருக்கும் சைக்கிளில் ஓடிட்டு போயிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பசங்க மாதிரி தான். பைக் ஓடுறது சூப்பராக இருக்கும். அங்கே போவோம். ரொம்ப வருஷமாச்சுங்க இந்த பிரைவேட் பஸ்ல போய். பாட்டு கேட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கு. பார்த்து கேமராலாம் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பஸ் பின்னாடி அவ்வளவு போகாதீங்க. கொஞ்சம் பஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல போயிட்டுங்க, நீங்க கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல போயிருங்க. ஏன்னா அவரு எப்ப பிரேக் போடணும் நம்மளுக்கே தெரியாது. அதே மாதிரி ஆட்டோக்காரங்க தான். ரைட்ல மட்டுமா பாருங்க, ஒன் வேல வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா வரக்கூடாது, தப்பு. அதே நம்ம பிரிட்ஜுக்கு மேலதான் போக போறோம். கரெக்டா பீலமேட்ல இருந்து பிரிட்ஜ் மேல ஏற போறோம். எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு வந்து ஒரு மாதிரி தாங்க இருக்கு. பாத்தீங்கன்னா 82 கிலோமீட்டரு போயிட்டு வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு 164 கிலோமீட்டரு எக்ஸ்ட்ராவே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி சையாக தான் இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. தனியாக இந்த மாதிரிலாம் போனதே இல்லை. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க. நான் கொடிவேரிக்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். போகிற வழியாக விளாக் பண்ணிவிட்டு இப்போ தாங்க நான் 20 கிலோமீட்டர் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல இன்னும். வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தா நைட் ஆயிரும் போல். நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டர் விளாகிங்க இது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எந்த வண்டியில் போகிறோம் வண்டியை காட்டிடுங்க பாருங்கள். நம்ம ஹோண்டா SP 125ல தாங்க போகிறோம். இந்த பைக்கில் தான் போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குங்க வண்டி. நல்லா மைலேஜும் நல்லா சூப்பராக தருது. இப்போ கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலைப்பட்டியில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற வண்டியில் போகலாங்க, எந்த வண்டியெல்லாம் போகலாம். ஆனால் கரெக்டாக போயிட்டு சேஃபாக வரணுங்க, அதாங்க ரொம்ப முக்கியம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டேங்க. காசு பட்ஜெட் இல்லை, காசு இருக்காது போல். ஏன்னா காசு போட்டு கூப்பிட்டு போகிறேன்னா சொன்னேன். அதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணாம், நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். அவனை இவனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து விளாக் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு மைண்டு தோணிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளே சோலாவாக இறங்கி வந்தாச்சு. போய் என்ன ஏதுன்னு சொல்லி அங்கே போய் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறோம். எவ்வளோ ஏதுன்ட்டு பார்ப்போம். கரும்பு ஜூஸ் எவ்வளோண்ணா?
ஒரு கரும்பு ஜூஸ் எவ்வளோ? ஒன்று கொடுத்துருங்க. குடிக்கிறது பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கியாச்சு. அதை சூப்பராக போட்டு வந்துருக்காங்க. இது ஒரு ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாங்க. நாளை குடிச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னூர் 17 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்ரு, உதகை பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர். அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னூர் ரூட்டுக்கே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது கொடிவேரி டேமுக்கு. அன்னூர் ரூட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக தெரியுமா இருக்குது பாருங்கள். ரோடு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளோட வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2023ங்க SP 125 ஹோண்டா. பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக வண்டி வந்து நம்ம அளவாக ஓட்டியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா 16,700 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். நம்ம கிலோமீட்டர் கம்மியாக வந்து நான் அந்த டைம் லாங் டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சத்து ரோடு போய் சத்து ரோடு வந்து போகணும். நேராக போகணும்ல? நேராக போங்க. நேராக போய் புளியம்பட்டியிலேருந்து புளியம்பட்டியிலேருந்து கொடிவேரி போகணும். கொடிவேரி இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சுங்க. மேப் போட்டது பார்த்தீங்கன்னா 1/2 hour காட்டியிருக்குங்க. இன்னும் வந்து 18 கிலோமீட்ரு. எனக்கு வர்றக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. இங்கே அது தனியாக வந்திருக்கேண்ணா. தனியாக வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தம்பிங்களை கூப்பிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வரலனான்ட்டேன். இப்போ நம்மளாச்சு காசு போட்டு கூட்டிகிட்டு போடலாம் பார்த்தாலும் அவன் சங்கடப்படுறாங்க நமக்கு காசு கொடுக்கணுன்ட்டு. அதெல்லாம் அவங்களும் வரலை. சரி நம்மளும் சோலாவாக வந்தாச்சு. நம்ம கஷ்டம் நம்ம தானே பண்ணுவோங்க, வேறு யார் போடுவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்க இல்லையாட்டு. பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதான் நம்ம வண்டி பார்க்கிங்கில் இருக்கோம். வண்டி டோக்கன் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்திருக்கு. அப்படியே காட்டுறோம் பாருங்க. வண்டிக்கு பார்த்தா டோக்கன் பார்த்தா 20 ரூபா. டேட் எவ்வளோ பார்த்தா 8ஆம் தேதி. எவ்வளோ அதான் டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. அவனை லெஃப்டில் பார்த்தா பார்க்குங்க. நம்ம பார்க்கு வந்து காட்டுறேன். நம்ம ரைட் சைடில் தான் போவோம். நான் அப்படியே காட்டினேங்க முன்னாடி வியூ பாயிண்ட் மாதிரி தண்ணி இப்படி பின்னாடி வந்துட்டே இருக்க மாதிரி. முன்னாடி வர மாதிரி இருக்கும், இது பின்னாடி வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமு இன்னும் அவ்வளோக்கா ஒன்றும் கூட்டம் இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை 8ஆம் தேதி. இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. இப்போலாம் கடையே கம்மியாகிருச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா கருவாடு ஸ்மெல்லு நல்லா சூப்பராக அடிக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அது முன்னாடி போய் காட்டுறோம் பாருங்க. பார்த்தா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. கூட்டமும் கம்மி தான். ஆனால் பரவாயில்ல, எல்லாம் வந்து குளிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட் தண்ணி இருக்கும். இப்போலாம் தண்ணியே இல்லை. தண்ணியில் கம்மியாக தான் இருக்குது. தண்ணியில் வற்றி போய் கிடக்குது. இல்லை ஆளுங்களும் குளிச்சுட்ருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டே இருக்குது. வந்து கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே போயிடலாம். பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக குளிச்சுட்டே இருக்காங்க. தண்ணி ஒரு கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு ஃபுல்லாக. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்து குளிச்சுட்ருக்காங்க பின்னாடி. நம்ம மைக்கில் மட்டும் தண்ணி போடாமல் இது பண்ணிப்போம்.
நம்மளால் குளிக்க முடியல. ஆனால் சும்மா ஜாலியாக வந்துட்டு சும்மா என்ஜாய் மட்டும் பண்ணிக்கிறோங்க, அவ்வளோதான். தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த சைடில் பார்த்தா நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம இங்கே சும்மா அப்படி காட்டுறோம், யாருமே இல்லையா, அந்த சைடெலாம் குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி நல்லா சூப்பராக தாங்க வந்துருக்கு. இங்கேயும் வந்துட்டு ஆளுங்க வந்து ஏதோ தேடிட்டு இருப்பாங்க போல. இங்கே தான் அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க வியூ. தண்ணி ஃபாஸ்ட்டாக வருதுங்க அங்கெல்லாம். கல்லு மாதிரி இருக்கு, நம்ம பார்த்து தான் போகணும். நல்லா வழுக்குது. வழுக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா நம்ம கொடிவேரி டேம் வந்தாச்சுங்க. கொடிவேரி டேமில் பார்த்தா தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக வருதுங்க தண்ணி. நம்ம பார்த்தீங்கன்னா கால் அப்படி நினச்சிக்கலாம். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் அடிக்குது. அப்படி தாண்டி போவோம். தாண்டி போயிட்டு தண்ணி வருது. சூப்பராக தெரியுதுங்க. பார்த்தா விசில் அடிக்கிறாங்க ஃபுல்லா. தண்ணியெல்லாம் சூப்பராக வந்துட்டே இருக்குங்க. எல்லாம் வந்து ஆலிங்ஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லா. அப்படியே குதிப்போம். போண்டா நல்ல ஒரு வியூ தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வழுக்குதுங்க. அதான் அப்படியே நான் காட்டிடுறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா தனியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா தண்ணி வந்து ஓரளவு கம்மியாக தாங்க வந்துட்டே இருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வர மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே எல்லாம் ஒரே அளவு தான். கிட்ட போய் நான் காட்டுறேன். ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தெரியுமா, தண்ணி ஓரளவு கம்மியாக வந்தாலும் நீட்டாக இருக்குங்க. ஆளுங்கெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அந்த வியூ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணி வந்துகிட்டே இருக்கிறது. இங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்க தண்ணி. நம்மளை கூட அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லை. அங்கே கூட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஆழமாக இருக்கும். அதுக்காக பழுக்குது. சரியான கிளியரன்ஸுங்க. எல்லாரும் ஜாலியாக குளிச்சுட்டே இருக்காங்க. நம்மளால மட்டும் குளிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு நான் ஒருத்தனா வந்திருக்கேன்னா அதனால என்னால் குளிக்க முடியல. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்குங்க. இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் 2-3 பசங்க கூட வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிருஷ்ண கிளியராக வருது. சைடில் தான் பார்த்தீங்கன்னா மீனாக இருக்குங்க. இப்படி காட்டுற மாதிரி சைடில் அது தெரியாது. ஆனால் எவ்வளோ பேர் வந்து குளிக்கிறாங்க, நல்லா இருக்குங்க. டைம் யாரும் வந்து கொடிவேரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக வாங்க. நல்லா தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இதோட நான் வந்து vlog எண்ட் பண்ணிடுவேங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேம்பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து வியூ பாயிண்ட் எடுக்கலாம். அங்கே வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஃபுல்லாக. வந்தீங்கன்னா ஃபேமிலி வந்து உட்காந்து சாப்பிட்லாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. கறி, மீன், சாப்பாடு, மீன். மீன் இருக்குன்றாங்க, சாப்பிட கூப்பிட்றாங்க. நாங்கள் வேணாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அப்படியே நம்ம வெளியே போயிடுறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா பார்க்கு. நான் பார்க் கடைசி போய் காட்டுறேன். பார்க் வந்து குழந்தைங்க இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். காலை 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் விளாட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுறது விளாட்லாம். மெயினாக ஊஞ்சல் விளாட வருவாங்க. அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க சுற்றுறது விளாடுவாங்க. அப்புறம் சர்க்கஸ் இருக்குது அந்த சைடு போனோம்னா விளாண்டுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அது ஜாலியாக வந்து குளிச்சுட்டு மீன் அது சாப்பிட்டு போகிற மாதிரி தான் போங்க. இல்லை சும்மா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தாலும் குளிச்சுட்டு போங்க. நல்லா தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு எனக்கு ரொம்ப ஒர்த்து தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். வேறு ஊர்லேருந்து வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம போயிடுறோங்க. அவ்வளோதான், வெளியே போயிடுறோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்க தாங்க முடியல. மற்றபடி எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்களும் வாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க, ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போங்க. நான் சும்மா வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு சரி வண்டியில் வருவோம் இவ்வளோ தூரம் சொல்லி தான் வந்தது. நம்ம சேனலை வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்கே அருண் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.